ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஏஐலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பெய்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நான் சொல்கிற இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற எல்லா ஏஐக்கான ப்ரோ வெர்ஷனுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் டெக்ஸ்ட் டு இமேஜ் கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஏஐயில். அதுவே வந்து ப்ரோ வெர்ஷனில் உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு கோட் ஜென்ரேட் பண்ணாலும் நீங்கள் கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், இமேஜ் ஜென்ரேட் பண்ணாலும் இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ டீப் வெப் சர்ச் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரண்ட் டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதுவும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கும். எதுவுமே சார்ஜஸ் கிடையாது, எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் உள்ள ரேண்டமாக போய் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதனால வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் உள்ள வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ சாட் அப்படின்றது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்ததுக்கப்புறம் நியூ சாட்டில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெப் சர்ச் யூஸ் பண்ணிக்கலாம், இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், கோட் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வீடியோ கூட ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பேட்டில் மோட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த பேட்டில் மோட் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேண்டமாக அதே வந்து ஒரு ஏஐ சூஸ் பண்ணிட்டு அந்த ஏஐ மூலிமா வந்து உங்களுக்கு டேட்டா வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி தேவையில்லை, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிற ஏஐலேருந்து எனக்கு வந்து ரிசல்ட் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். பேட்டில் கிளிக் பண்ணிவிட்டு சைட் பை சைடு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். சைட் பை சைடு அப்படின்றது என்னன்னா நமக்கு வந்து 2 ஏஐ இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஏஐ தேவையோ அந்த ஏஐ நீ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ இது வந்து டெக்ஸ்ட்ன்றது நார்மலாக வந்து நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அதில் வந்து நீங்கள் கேள்வி கேட்பீங்களா. ஸோ அதே மாதிரி சாட்ஜிபிட்டிலையும் கேள்வி கேட்குற மாதிரி இது. இதில் வந்து நீங்கள் எந்த ஏஐ வேணுமோ நீங்கள் எந்த எல்லா ஏஐயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏஐ இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளாட் ஓப்பஸ் தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெமினி 3.1, இந்த இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாடு, இங்கே பாருங்க ஜிபிடி வந்து ஹையில் இருக்குது, ஜிபிடி 5.2 இருக்குது. இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ கிராக்கு இது எல்லா ஏஐயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். எதுவுமே வந்து பெய்ட் சார்ஜஸ் கிடையாது. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஏஐ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன். எனக்கு வந்து இப்போ 2 ஏஐ வந்து கம்பேர் பண்ணி எனக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, கிளாட் ஓப்பஸ் 4.5 செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இதில் பாருங்க, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே டெக்ஸ்ட் தான் இருக்கு. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜெமினி 3.1 ப்ரோ ப்ரிவியூ அப்படின்னு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ 2 ஏஐ கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் வந்து எனக்கு ஏதாவது வந்து கொஸ்டின்ஸ் கேட்க போறேன் நான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க, லிஸ்ட் ஏ பெஸ்ட் டைட்டில் ஃபார் மை யூடியூப் சேனல் வித் பெட்டர் ஸ்டோரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரியே என்னோட சேனல் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஏஐ அனிமேஷன் வீடியோ வந்து பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கோன்னு கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரிசல்ட் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாடை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் வரும், அதுக்கடுத்து மாதிரி ஜெமினி 3.1 அதை வச்சு வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் ஜென்ரேட் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ண 2 ஏஐலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம், எந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேட்சியான நல்ல ஒரு டைட்டில்லாம் கொடுத்து சூப்பராக வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளாட் ஓப்பஸில் இந்த மாதிரி கொடுத்துருக்கு, உங்களுக்கு ஜெமினி 3.1 இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இது எல்லாமே வந்து ப்ரோ வெர்ஷன், உங்களுக்கு எதுவுமே வந்து ஃப்ரீ வெர்ஷன்லாம் கிடையாது. ஸோ ப்ரோ வெர்ஷன் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அந்த யூடியூப் சேனலில் வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்டோரி வந்து ரொம்ப அக்யூரேட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெய்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த ஏஐ தேவையோ அந்த ஏஐ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அது மூலிமா வந்து நீங்கள் ரிசல்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வரப்போகிற ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட யூடியூப் சேனலோட குவாலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் போத் ஆர் குட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த மோடில் பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் மோட் இருக்கு. இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து ஜஸ்ட் இப்போ டேரக்ட் மோட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க நமக்கு ஒரே ஒரு மோடு தான் வரும். உங்களுக்கு வந்து எந்த ஏஐ வச்சு நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் சாட் ஜிபிடி கொடுத்துக்கலாம். ஸோ சாட் ஜிபிடியில் நமக்கு ஜிபிடி 5.2 ஹை இருக்கு பார்த்தீங்களா, இதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாட் ஜிபிடி வச்சு உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதான் இதில் 3 மோட். ஃபர்ஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா பேட்டில் மோட். ரேண்டமாக அதுவே என்ன பண்ணுன்னா ஒரு 2 டாப் மாடலை சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து சைட் பை சைட் மோட். இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு வந்து எந்த ஏஐ வந்து நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு 2 ஏஐ சூஸ் பண்ணிட்டு அந்த ஏஐ வச்சுட்டு உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து டைரக்ட் மோட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாடலை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாடலை வச்சு மட்டுமே ரிசல்ட் வந்து ஜெனரேட் பண்ணும் இதில். ஸோ இந்த 3 மோடுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கிரியேட் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இது மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன அதை டைரக்ட் மோட் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் அப்படின்னு போயிடலாம். ஸோ இப்போ இந்த கோட் வந்து கொடுத்துட்டேன். கோட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க கீழே வந்து நிறைய ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். அதாவது நீங்கள் யூஏஎம் கிரியேட் பண்ண போறீங்களா, இல்லை வந்து எந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுவீங்களா, இல்லை அனிமேஷன் கிரியேட் பண்ண போறீங்களா, இல்லை வந்து நீங்கள் வெப்சைட் வந்து பேக் அண்ட் இல்லை ஃப்ரண்ட் இந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ண போறீங்களான்னு கேட்டுட்டு இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஜஸ்ட் கிரியேட் சிம்பிள் வெப்சைட் ஃபார் டெமோ ஷோகேஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இது ஜஸ்ட் வந்து ஒரு டெமோக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சிம்பிள் வெப்சைட் மாதிரி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு போட்டிருக்கேன். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து கிளாட் ஓப்பஸ் இருக்குது. கிளாட் ஓப்பஸ் 4.6 திங்கிங் அப்படின்னு போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாட் ஓப்பஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு GPT-5 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவன் இருக்குது. இது மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். நீங்கள் வந்து எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுறதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா கிளாட் ஓப்பஸ் 4.6 இது செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ கோன்னு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க டோட்டலாக வந்து யூஐ ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. ஏன்னா நீங்கள் கோடு கொடுத்தீங்கன்னா அதுக்கு யூஐ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதே நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு யூஐ வேறு மாதிரி இருக்கும். அதே இமேஜ் கொடுத்தீங்கன்னா அது யூஐ வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வந்து எதுவுமே செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. சிம்பிளாக உங்களுக்கு என்ன தேவை, என்ன ப்ராம்ப்ட் வேணுன்றது கொடுத்தா போதும். சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ஏயில் கிரியேட் பண்ண போகிறீங்கன்றது செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து என்ன ப்ராம்ப்ட்ன்றது கொடுத்துடணும். அவ்வளோதான். இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாமே வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம டெமோ வெப்சைட் தான் கேட்டிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பாருங்க நமக்கு வந்து ஒரு க்ளீனான சூப்பரான ஒரு வெப்சைட் வந்து ஆட்டோமேட்டிக் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக டேட்டா எல்லாம் நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க. இது வந்து பெருசாக நீங்கள் எந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து இதே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது மூலமா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது ஈஸி. அதே மாதிரி நீங்கள் எந்த ஆப் கிரியேட் பண்ணாலும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மொபைல் ஆப்பாக இருந்தாலும் சரி, iOS இருந்தாலும் சரி, எந்த கோடாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதில். ஸோ உங்கள் கோடு வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த ஐ இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு விஷுவலாக காட்டுறது. இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடு ஃபுல்லாக காட்டும். இந்த பேக் அண்ட் கோட் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது காட்டும். இது வந்து HTML வச்சு கிரியேட் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் index.html அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நான் வந்து எனக்கு வந்து ப்ரொஃபஷனலாக எனக்கு இமேஜ் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு நியூ சார்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கோடு இருக்க இடத்துல நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிரியேட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து நியூ சார்ட் கிரியேட் பண்ணி தான் நீங்கள் வந்து இமேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ நியூ சார்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நியூ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோடு இருக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்துருங்க. இதை எடுத்துட்டு இமேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டில் மோட் இருக்குது, சைட் பை சைட் மோட் இருக்குது, டைரக்ட் மோட் இருக்குது. ஸோ இதில் எந்த மோடு வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைட் பை சைட் மோட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு ஒரே டைமில் 2 இமேஜ் வந்து நமக்கு ஜெனரேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Gemini 3.1 ஃப்ளாஷ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதே நம்ம விட்டுடலாம். ஸோ பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா GPT இருக்குது. நமக்கு வந்து GPT பதிலாக வேறு எதனா கூட வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சி ட்ரீம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இமேஜுக்கான ப்ராம்ப்ட் வந்து நான் போடுறேன். இதில் வந்து பெருசாக நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த டெமோ பர்பஸ் நான் ஜஸ்ட் ஒரு சின்ன சிம்பிளான ப்ராம்ப்ட் மட்டும் ரைட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா கேட் வாக்கிங் இன் ஸ்னோ வித் ஸ்னோ ஷூ அப்படின்னு போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். இது எல்லாமே ப்ரொவிஷன் தான். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ப்ராம்ப்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் வீடியோ பர்பஸுக்காக சிம்பிளான ப்ராம்ப்ட் வந்து போடுறேன். இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இதில் வந்து அப்லோட் இமேஜ் கேட்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜை நீங்கள் வந்து இதில் போட்டுட்டீங்கன்னா அதுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கிரியேட் ஆகும். பட் நம்ம இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் காட்ட போகிறோம். இதில் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் கோன்னு கொடுத்துக்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா Gemini 3.1 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. பட் இந்த சி ட்ரீம் இருக்கு பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா சம்திங் ராங்னு வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில இமேஜ் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது பிரச்சனை வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து வேற என்ன யூஸ் பண்ணுங்க. அதாவது நமக்கு வென் இருக்கு, இந்த மாதிரி நிறைய நமக்கு மாடல் இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்கள் ஒரே மாடல் வச்சு யூஸ் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து எது கன்வென்ட்டாக இருக்குன்னு பாருங்க, அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து லிமிடெட் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டெஸ்டிங்காக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம். அது அதே மாதிரி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை அப்படியே ஓப்பன் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேரக்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, டேரக்ட் அப்படி போயிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து சிங்கிள் மாடல் தான் காட்டும். சிங்கிள் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாடல் தேவையோ அந்த மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து GPT இமேஜ்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஜஸ்ட் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் எதை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதை வச்சு இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ இது எப்படி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும். இது மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா AI கம்பெனியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டெஸ்டிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. அதாவது நீங்கள் ப்ரோவேஷனே பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக அவைலபிளாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்குற இடம் தான் இது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக நீங்கள் எந்த AI எடுத்தாலும் எல்லாமே வந்து உங்களுக்கு டெஸ்டிங்காக ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம அட்வான்டேஜுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இல்லை சர்ச் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நார்மலாக நீங்கள் டெஸ்ட் ப்ராம்ப்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோடு வச்சு நம்ம ஆப் பில்ட் பண்ணலாம், இல்லை நமக்கு வெப்சைட் பில்ட் பண்ணலாம், எது வேணால் பில்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக ஜெனரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த AI வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து அன்லிமிட்டட் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இதில் சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னா நமக்கு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு எந்த மாடல் இப்போதைக்கு தேவை அப்படின்னு கேட்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கிளாஸ் சூஸ் பண்ணிட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கரண்ட் நியூஸ் அப்டேட்டில் உங்களுக்கு வந்து தேவையான நியூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அதாவது இப்போ ஒரு விஷயத்தை பற்றி சர்ச் பண்ண போகிறேன், அப்படி சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி கரண்ட்டில் என்ன டேட்டா இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ வந்து இதில் என்னன்னா இதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னா அப் டு டேட் இன்ஃபர்மேஷனில் கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 தான் இருக்குது. பட்
இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டில் மோடில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 ஆப்ஷன் வரும். இது எப்படி வரும்னா ஜஸ்ட் இங்கே பாருங்க பேட்டில் மோட் வச்சுட்டு இதில் கீழே கேன்சல் பண்ணிட்டீங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பாருங்க இதில் வந்து வீடியோ அப்படின்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இது வந்து லிமிடெட் தான். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லிமிட். ஸோ டெய்லி லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 5 வீடியோஸ் வரைக்கும் ஜெனரேட் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டில் மோட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுவே ரேண்டமாக வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதில் பாருங்க சைட் பை சைடுன்றதும் கேன்சல் ஆகிட்டு இருக்கு, டைரக்டர்ன்றது கேன்சல் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேட்டில் மோட் அப்படின்றது என்னன்னா இதுவே வந்து ரேண்டமா ஒரு 2 ஏஐ சூஸ் பண்ணோம். அந்த 2 ஏஐ வச்சு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து எப்படி ஜெனரேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நான் சிம்பிளா போட்டிருக்கேன் கேட் வாக்கிங் இந்த ஸ்லோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஜஸ்ட் அப்படியே கொடுத்துட்டு நம்ம ஓகேன்னு கொடுத்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஏன்னு ஒன்று இருக்கு, அசிஸ்டன்ட் பின்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா நமக்கு 2 ரேண்டமான ஏஐ வச்சுட்டு நமக்கு வீடியோ அப்படின்னு ஜெனரேட் பண்ணும். ஸோ அதனால வந்து இது நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இது வந்து நமக்கு எந்த ஏஐ வச்சு கிரியேட் பண்ணுது அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோ ஜெனரேட் பண்ணது முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்து இது எது நல்லா இருக்கு அப்படின்னு செலக்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இது எந்த ஏஐ வச்சு நான் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு காட்டும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் 2 வீடியோவும் இருக்கு. நீங்க வந்து இங்க இன்சர்ட் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் இன்சர்ட் பண்ணிட்டு அதை வச்சு நீங்க வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து லிமிடெட் தான், உங்களுக்கு வந்து அன்லிமிடெட் கிடையாது. ஸோ நீங்க வந்து வீடியோவை தவிர மற்ற எல்லாமே வந்து நீங்க அன்லிமிடெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு வெப்சைட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணிருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டான ஒரு வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த 2 வீடியோவும் பாருங்க நமக்கு வந்து சூப்பரா பர்ஃபெக்டா ஜெனரேட் பண்ணிருக்கு. நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் போத் ஆர் குட் அப்படின்னு கொடுத்துறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணணும் இது எந்த ஏஐல கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது காட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க கிராக் இமேஜஸ் ரெடி பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீடான்ஸ் வச்சு ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து நல்ல ஏஐ தான். ஸோ அதனால தான் வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. சப்போஸ் எனக்கு இதெல்லாம் தெரியல, எனக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எந்த டூல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் ஓவர் வியூ அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ ஓவர் வியூ கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க இதில் வந்து எதுலாம் டாப்ல இருக்கு அப்படின்றது காட்டுது பாருங்க. நமக்கு வந்து டெக்ஸ்ட்டுக்கு நமக்கு வந்து கிளாட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு காட்டுது, கோடுக்கும் கிளாட் தான் நல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ விஷனில் பார்த்தீங்கன்னா ஜெமினி 3 நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா எது வந்து டாப்ல இருக்கு எது பெஸ்ட் அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா ஏயுமே இதுலேயே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், அதுவும் ஃப்ரீயாகவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.